where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. சென்னை பெருங்குடி ரயில் நிலையம் எதிரே சாலையில் திடீர் விரிசல் ஏற்பட்ட நிலையில் சிஎம்டிஏ அதிகாரிகள் ஆய்வு நடத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைகிறார். அவரிடம் பேசலாம். விக்னேஷ் முத்து, அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, தற்போது அதற்கு என்ன காரணம்? சென்னை பெருங்குடி ரயில் நிலையம் எதிரே இருக்கக்கூடிய சேஷாஸ்திரிபுரம் 1வது பிரதான மெயின் சாலையில்தான் இந்த விரிசல் என்பது நேற்று மாலை ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் மகேஷ் இதனுடைய காட்சிகளை தற்பொழுது நேரடியாக பார்க்கிறார். அதாவது சாலை விரிசல் என்பது லேசாக ஏற்படவில்லை, முழுமையாக ஒரு சாலையின் ஒரு பாதி உள்ளே பெயர்ந்து விழுந்திருக்கிறது. இதனால் இந்த சாலை தற்பொழுது தற்காலிகமாக மூடப்பட்டு 2 புறங்களும் பயணிகள் மற்றும் அதே நேரத்தில் ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு சாலை தற்பொழுது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த சாலையின் அருகே இருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் கட்டுமான பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடத்துவதற்காக அந்த பள்ளம் தோண்டும் பணி என்பது விறுவிறுப்பாக கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த பள்ளம் தோண்டும் பொழுதுதான் அதனுடைய பாதிப்பு காரணமாக அருகே இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலை என்பது விரிசல் ஏற்பட்டு பாதி உள்ளே சென்றிருக்கிறது. உடனடியாக தற்பொழுது அந்த பணிகள், அதாவது அந்த அருகே இருக்கக்கூடிய பள்ளத்தை தோண்டும் பணி என்பது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று மாலைய தினமே பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக வந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை சிஎம்டிஏ அதிகாரிகள் 4 பேர் கொண்ட குழுக்கள் நேரடியாக வந்து இந்த சாலையை நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அதனுடைய புகைப்படங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகம், அதே போன்று சென்னை ஐஐடியை சேர்ந்த நிபுணர் குழு நேரடியாக வந்து பார்வையிட இருக்கிறது. அடுத்தடுத்து பல்வேறு முக்கிய அதிகாரிகள் இந்த இடத்தை பார்வையிட வர இருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த பள்ளத்திற்கான காரணங்களை நாம் நேரடியாக அந்த அதிகாரிகளிடம் பேசும் பொழுது, இந்த பிரதான சாலையின் அருகே இருக்கக்கூடிய அந்த கட்டுமான நிறுவனம் சார்பில் தோண்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பள்ளம் காரணமாகத்தான் அதனுடைய அதிர்வு, இதனுடைய பாதிப்பை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது. முறைப்படி இந்த தனியார் நிறுவனம் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி பெறப்பட்டுள்ளதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நாங்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறோம். இதற்கான விடைகள் தெரியும் வரை நாங்கள் இந்த பணிகளை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் முழுமையான விவரங்கள் நாங்கள் அறிக்கையாக தெரிவிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. இனி செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.